शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. பாவரூபமாக அபாவம் இல்லை. அப்படி ஒரு அஜ்ஞானிங்கிறது நாங்கள் அதுவே பிரத்யக்ஷ பிரமாணம் முடியாது, அனுமான பிரமாணம் நிரூபணம். இப்ப ஒரு அர்த்தாபத்தி பிரமாணம் சொல்லலாம். அனுமானம் அர்த்தாபத்தி இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம். ஒரே இடத்துல அதை உதாரணமாக பருவத்துல புகை வரதை பார்த்து அந்த அக்னி சிந்தத்தை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதை கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு விதம் தான். புகை இல்லாத இருக்கும், ஏன்னா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன், மற்ற இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வந்து இந்த புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சா இது அனுமானம். நம்ம முன்னாடி நமக்கு ஒண்ணு ஞானம் இல்லையா, புகை இருக்கிற இடத்துல தான் நெருப்பு இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் வியாப்தி ஞானம்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சிருந்தாதான் அந்த அக்னியை கண்டுபிடிக்க முடியும். இந்த தூமம் இருக்கிறத மாத்திரம் பார்த்துட்டு அந்த அக்னியை தெரிஞ்சது இதனால அனுமானம் பண்ண முடியும். இது அனுமானம் சொல்றது. இது நமக்கு பிரச்சனமா இருக்கு. இன்னொரு விவசாயம் இதை எப்படின்னா, இது தூமத்தையும் அந்த அக்னியையும் வேற இன்னொரு இடத்துல சேர்த்து பார்த்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைன்னு வச்சிருக்கோம் பார்க்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியும் அவனுக்கு, அந்த அக்னிதான் தூமத்துக்கு காரணமாக இருக்கு. புகைங்கிறது நெருப்பிலிருந்து வருது அப்படிங்கிறது தெரியும். இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும், இவன் சேர்த்து பார்த்ததில்லை. புகை வருவதுன்னு கேட்டவன் நெருப்புங்கிற காரணம் இல்லாமல் எப்படி இந்த புகை வர முடியும்? இது வர முடியாது. நெருப்பு இல்லாமல் புகை வர முடியாது அப்படின்னு யோசிச்சான். ஆனா புகையோ வருது அப்படின்னா அந்த நெருப்பு இருந்தாலும் நெருப்பு இல்லாமல் இந்த புகை வருது. இது அனுபவம், இது தெரியும் வராது. விருதம் திருவிழா இருக்கு, எப்படி வருது? வர முடியாது, ஆனா வருது. இதனால அங்க நெருப்பு இருக்குங்கிறது அப்படின்னு சொன்னா இதே பிரமாணம் அழகா தெரிஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வித்தியாசம் நம்ம சொல்றதுல ரொம்ப ஜாகிரதையா பாருங்க. புகை இருக்கிற இடத்துலதான் நெருப்பு உண்டு, இங்கேயும் நெருப்பு இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா அதே அனுமானம். நெருப்பு இல்லாம இந்த மாதிரி புகை வருது, நெருப்பைக்கான நெருப்பு வருது, நெருப்பு இல்லாம வர முடியாது அப்படின்னு சொல்லி நெருப்பு இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சால் இது அர்த்தாபத்தி. சரியா? இப்ப இங்க நையாயிக்காரர் தனி பிரமாணமா ஒத்துக்க மாட்டான். அவன் அந்த 4 பிரமாணத்தோட சரி முடிச்சுட்டான். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம். அர்த்தாபத்திலாம் தனியில்லை. நான் ஒரு விதத்துல அனுமானத்தையே கேள்வி கொடுக்க முடியும். ஆனா ஆக்கன்மானத்துக்காக அவன் அர்த்தாபத்தியை தனியா சொல்லியாகணும் அப்படின்னு நிரூபணம் பண்ணி, அனுமானத்தால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா அது இருந்தாலும் கூட அர்த்தாபத்தியை தனியா ஒத்துக்கிறதுக்கு வேற யுக்திகள்லாம் இருக்குன்னு மீமாம்சை கால் சொல்றாங்க. இவர் வேதாந்தி, இவரும் அர்த்தாபத்தியை ஒத்துங்கிறது விவகாரை சட்டநிலையான வச்சுக்கிறதுனால அந்த அர்த்தாபத்தி அனுபவத்தி எல்லாத்தையும் வச்சிருந்து போறவர். அதனால யாருக்கு அர்த்தாபத்தி முடியுமோ அவளுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம்னு சொல்லி நம்ம அவிஜயை சாதிச்சு வரலாம். அனிர்வச்சனீய ஞான அர்த்த ரூப விவித அர்த்தாபத்திய அன்யதா உபபத்தியா உபாயானஸ்ய அஜ்ஞானஸ்ய அனிர்வச்சனீயத்துவம். நமஸ்கலத்துல நமக்கு 2 விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஒண்ணு, உதாரணமான ரஜுவ கற்பமாக பார்க்கும்போது ரஜு தெரியல, அதை விட்டுடணும். என்ன தெரிகிறது? கற்பம் தெரிகிறது. அப்ப கற்பம் தெரியுதுன்னு சொல்லும்போது கற்பம் அதனுடைய ஞானம் ரெண்டாயிரத்தியா. கற்பங்கிறது விஷயம், நம்ம பார்க்கிற விஷயமாக இருக்கு கற்பம்.
நம்ம பார்க்கறது அந்த ஞானங்கிறது சர்ப்ப விஷயமான ஞானம். இந்த ஞானம் அதனுடைய விஷயம் ஞானத்தை ஞானாத்தியாசம்னு சொல்லுவோம், அந்த விஷயத்தை அர்த்தாத்தியாசம் சொல்லுவோம். இந்த ரெண்டு அத்தியாசத்துக்கும் காரணமாக அஜானம்னு ஒண்ணு இருக்கலேன்னு சொன்னா, உபாதான காரணமாக ஒண்ணு இருக்கலேன்னு சொன்னா இப்படி ரெண்டு வந்திருக்கவே முடியாது. நான் அக்னின்னு ஒண்ணு இருக்கலைன்னு சொன்னா, காரணமான அக்னி ஒண்ணு இருக்கலைன்னா புகைத்து வருது, வர முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சர்ப்பம், சர்ப்ப ஞானம், இது ரெண்டுக்கும் உபாதானமான ஒரு காரணம் தேவைப்படுறது. இருக்கிற விஷயத்தை உபாதானமா சொல்ல முடியல. ஏன்னா இருக்கிறது ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமகிரி காரணங்கள் என்று ஒண்ணு இல்லை. அங்க இருக்கிறது வெறும் செயல் தான் இருக்கு. அதே மாதிரி சர்ப்ப ஞானத்தை உண்டு பண்றதுக்கு வேண்டிய காரணங்கள் கூட அங்க ஒண்ணும் இல்லை. அதனால அஜானம்னு ஒரு காரணம், உபாதான காரணம் இருக்கலேன்னு சொன்னா சர்ப்பமே இல்லாத, சர்ப்பஞானத்தை உண்டு பண்றதுக்கு வேற காரணங்கள்லாம் இல்லாத அந்த சமயத்துல எப்படி சர்ப்பஞானங்கிறது உண்டு வர முடியுது? அதனால சர்ப்பமும் செய்யறது, சர்ப்ப ஞானமும் ஏற்படுறது அப்படிங்கிற காரணத்தினாலேயே இதுக்கு காரணமாக ஒரு உபாதான அஜானத்தை நாம ஒத்துந்தோம்னா அந்த அஜானம் இருக்கே அதுவே சர்ப்பமாகவும் உருவெடுக்கிறது, சர்ப்ப ஞானம் விருத்தியாகவும் அதுவே உண்டாகுது. நம்ம அத்வைத சித்தாந்தத்தில் எப்படின்னா அந்த விஷயாகாரமும் அஜானம் தான், அஜானம் தான் விஷயமாகவும் பரிணாமத்தை எழுதுகிறது, அந்த ரூபத்தை எழுதுகிறது. அந்த ஞானமும் அவித்யாவிற்கு சொல்லுவாங்க. அந்த ஞானம் கூட மனோவிருத்தி இல்லை. அந்த சாதாரண மனோவிருத்தி சொல்லுவாங்க. இந்த பிராந்தி விஷயத்துல அது மனோவிருத்தி கிடையாது, அவித்யாவிற்கு. ஆக அஜானமும் விஷயமாகவும் அந்த விருத்தி ரூபமாகவும் பரிணமிக்கிறது. இது அர்த்தாபத்தி பிரமாணத்தை கொண்டு வரும். சொப்பனத்திலே இதை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம். அஜான விருத்தி தான் சொப்பனம் கூட போயிடலாம். பிராதிகாரிகம் எல்லாமே அவித்யாவை, வியாவகாரிகத்துலதான் மனு வச்சுக்கிறாங்க. இந்த ஒரு சங்கடம் இதை எப்படி அஜானம் இல்லாம வேற ஏதாவது உபாதானம் சொல்லலாம்? அர்த்தாபத்தியில எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு சங்கை வரும். என்ன செஞ்சேன்னா, அக்னி இல்லாமல் இந்த பூமம் இருக்க முடியாது, அதனால அக்னி இருக்கணும்னு சொல்லுது. ஒரு சமயம் அது இல்லாமலே வந்து இருக்கணும், வேற இன்னொரு நாடத்துல வந்திருக்கலாமே அப்படின்னு எல்லாம் கேட்டா, வேற எதுனாலும் வர முடியாது, இது ஒன்னால்தான் முடியும், அதனால இது இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லணும். இந்த பூமம் இருக்கு, இந்த அக்னியை விட வேற எதுனால வேற ஏதாவது ஒரு காரணத்தால கூட உண்டாகலாமோ, அது வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இல்லையா? அதனால அக்னியை பார்த்துட்டு இது எப்படி வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அக்னி உண்டாக்குறதுக்கு பல 4-5 காரணங்கள் இருக்கு. அரபி எர்மன் யோகிங்கிறா, மணி கிரணத்தின் யோகிங்கிறா, 2 கல்வி உடச்சுட்டுனா அந்த அக்னி வருது. இந்த மாதிரி நானாவிதமான காரணங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறது அக்னியை பார்த்துட்டு இந்த காரணத்தினாலதான் இது வந்ததுன்னு சாதாரணமா கண்டுபிடிக்க முடியாது. அத மாதிரி இந்த புகைக்கும் பல காரணங்கள் இருக்குமானால் ஒரு கண்டிப்பான வச்சுருவா. இந்த அர்த்தா பத்தி அப்படியே நின்று இப்ப சொல்ல முடியாது, சந்தேகத்தை. அப்ப இதுதான் அன்சாப்தி உபபத்தி. சில சமயம் அது இல்லாமலே வேற காரணத்தாலும் இந்த இதை ஒன்று பண்ணலாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் பூமத்தை சும்மா உதாரணம் சொன்னேன், பூமா இன்னொரு நாள் வரும்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா இந்த அர்த்தாபத்தி பண்றவன் என்ன பண்ணணும்னா, இதே வேற விதமா இதை வந்து சமாதானம், இந்த சந்தேகத்துக்கு சமாதானம் வராது அப்படின்னு இருந்தால்தான் ரூபம் வருமே தவிர வேற அக்னியத்துல வேற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. வேற ஏதாவது காரணம் சொல்ல முடிஞ்ச சொல்லி பார்க்கலாங்க, சொல்ல முடியாது. அதனால கடைசியில் அது ஒன்றுதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சொல்றது அந்நியதா அனுபவப்பத்தி. இன்னொரு உதாரணம் சொல்றேன், சொன்னா இன்னும் படிச்சு பேசலாம். ஒருத்தர் வந்து பகல் கூட சாப்பிடாம இருக்கார், ஆனா சரீரம் வாடாம இருக்கு. இதை சீனோ தேவதத்தா திவானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி ஆச்சரியமா இருக்கு, விரோதமா இருக்கு. அப்படி சாப்பிடாம இருந்தாக்க, சாப்பிடாம இருந்தா சரீரம் எப்படி குட்டியா இருக்க முடியும்? சாப்பிட்டாதான் குட்டியா இருக்க முடியும். அது எப்படி காரணமே இல்லாமல் ஒரு சரீரம் குட்டியா இருக்கு அப்படின்னு. ராத்திரி சாப்பிடலாங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. அவர் பகல்ல சாப்பிடறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ராத்திரி சாப்பிடறாரா இல்லையாங்கிற அப்படின்னா நம்ம பார்க்கவே யாரும் சொல்றது.
இப்ப இது நம்ம என்ன கற்பனை பண்ணுவோம், ஒரு விரோதம் வந்து இல்லையா, சாப்பிடாமலே இருந்துட்டாருன்னா, சுத்தமா ராத்திரி கூட சாப்பிடாம இருந்துட்டாருன்னா அப்ப இந்த சரீரம் வாழாம இருக்க முடியாது. அதனால இப்ப ராத்திரி சாப்பிடுறா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்படி கருத்துக்கணும். என்ன கவனிக்கனா, இந்த சாப்பிடாமல் சரீரம் புத்தியாக இருக்க முடியாது. அதனால இவர் பகல்ல சாப்பிடுறதுங்கிறது நமக்கு பிரத்யட்சமா தெரிகிறது, இல்லை யாரும் சொன்னார். ஆனா ராத்திரியும் சாப்பிடலன்னு சொன்னா இது சொல்றதே முடியாது. அதனால ராத்திரி சாப்பிடலாம் அப்படிதான் நாம் அனுமானம் பண்ணுவோம். அனுமானம் இல்லை, இது அர்த்தாபத்தி உண்டு. ஆனா இந்த அர்த்தாபத்தியில ஒரு அனிதா உபபத்தி நீக்கலாம். சில சமயம் என்னன்னா யோக பிரசாதத்தினால கூட உண்மையை சாப்பிடாம இருந்த கூட சரீரம் வாழாம இருக்கும். அது யோகத்தினுடைய இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ரோகம் கூட இருக்கலாம். சில ரோகத்துல வந்து சரீரம் அப்படி வந்து உண்டாயிருக்கு, அதனால ரோகத்தினால கூட இருக்கலாம். அப்ப அவன் கேட்பான், நீங்க எப்படி ராத்திரி சாப்பிட்டுதான் இவருடைய சரீரம் இப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன் சாப்பிடாம இருக்க அவர் ஏதோ யோகியா இருந்து யோக பிரபாவத்தினால சரீரத்தை அவர் வச்சிருக்கலாம், அல்லது அவருக்கு சரீரத்தில் ஏதாவது கட்டம் ரோகம் இருக்கலாம், அதனால இது சரீரம் உண்டாயிருக்குன்னு செய்யலாம். இதை வச்சு நீங்க அவர் ராத்திரியில சாப்பிடாது எடுத்து அப்படின்னு சந்திச்சா இதுதான் அர்த்தாபத்தின அந்நியதா உபபத்தி சந்தா. இதை வச்சு நீங்க சாதிக்க முடியாது. அப்ப இவன் என்ன பண்ணலாம், முதலே தயார் பண்ணிக்கலாம். இதே இவருக்கு எந்த ரோகமும் கிடையாது, யோகம் எல்லாம் இவருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனாலும் வந்து இவருக்கு இருக்கார் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் வேற யோகத்துல காட்டு சாப்பிடறான்னு அர்த்தம். அப்பதான் இது சரியாகும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து இவனால அதை சாதிக்க முடியும். இப்ப இங்க வந்து இந்த அர்த்தம்னு ஒண்ணு தெரியுது, ஞானம் ஒண்ணு வருது, இதை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு காரணமாக இந்த அஜ்ஞானம்னு ஒண்ணு இருந்தால்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவது. ஏன் இது இல்லாமல் வேற விதமாகவே இந்த கருத்தம் வரலாம், அதோடைய ஞானம் வரலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டே வச்சிருந்தோம் வேற ஒரு காரணத்தினால. அப்ப நீங்க போய் அஜ்ஞானத்தை சாதிக்க முடியும் இந்த அரசாபத்தியால அப்படின்னு சொல்லி கண்டோம். இதுதான் அந்நியதா உபபத்தி அப்படின்னு சொன்னேன். அப்ப இங்க இந்த அர்த்தாபத்திய மூலமாக கொண்டு அஜ்ஞானத்தை நம்ம சாதிக்கணும்னா முதல்ல இந்த அந்நியதா உபபத்திய முடியாதுன்னு தீர்மானம் கிடையாது. வேற எதுவுமே இங்க முடியாது, நான் சொல்றபடி இருந்தால்தான் முடியும். அதுக்காக இதோட அந்நியதா உபபத்தி சத்திய சத்தியத்திலே தற்காரியத்தியாக சத்தியத்துவம் பிரச்சனை. அந்நியதா உபபத்தி அடிக்கிறது இந்த அர்த்தாபத்தியில ரொம்ப முக்கியமான காரியம். இது சித்திக்கலைன்னா அர்த்தாபத்தியே தெரியாது. என்ன சொல்ற, சரி அஜ்ஞானத்தை விட்டுட்டேன்னா வேற என்ன காரணம் சொல்ற, இது பார்த்த சர்ப்பத்துக்கும் அது வந்து ஞானத்தின் விருத்திக்கும் வேற என்ன காரணம் சொல்லலாம்? சரி ஏதோ ஒன்று சொல்றேன். முன்னாடி இதெல்லாம் நிராகரணம் முடியாத மனசு விருத்திக்கு காரணமாக முடியாது, சர்ப்பத்துக்கு வேண்டிய காரணங்கள்லாம் அங்க ஒன்றும் இல்லை. ஒரு சர்ப்பம் உண்டாகணும்னா என்னென்ன மூலமோ அதெல்லாம் அங்க ஒன்றும் அங்க இல்லை, மற்றதெல்லாம் இல்லை. அஜ்ஞானத்தை தவிர வேற ஏதாவது சொல்றேன்னு சொன்னா நான் இப்ப பொதுவாக கேட்கிறேன், நீ சொல்லக்கூடிய அந்த பதார்த்தம் சத்தியமாக இருக்குமா பொய்யாக இருக்கும்? நீங்க என்ன சொல்லுங்க, நான் அஜ்ஞானம்னு சொன்னேன், அதுவே வேற ஏதாவது ஒண்ணு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேற ஏதோ ஒண்ணு யாருக்குமே தெரியாது அப்பேற்பட்ட பதார்த்தம் சத்தியமாக இருக்கலாமா அல்லது பொய்யாக இருக்கலாம்? ரெண்டு தவிர வேற ஒன்றும் சொல்லுங்க. சரி சத்தியமாக இருக்கணும் வச்சிருக்காங்க. சத்தியமான காரணத்திலிருந்து உண்டான அந்த சர்வம் அது எப்படி பொய்யாக இருக்கு? அது சத்தியமா இருக்கும். அர்த்தத்தை உண்டு பண்றதுக்கு வேண்டிய சத்தியமான நிஜமான காரணங்கள்லாம் கருத்து போச்சு சொன்னா அப்ப நிஜமாவே இந்த சர்வம் உண்டாகும் இல்லையா? அப்ப சத்தியம் உபாதானமாக இருக்கும் பட்சத்துல இந்த சர்ப்பமானது சத்தியமாக இருக்கணும். ஆனா அது இல்லைங்கிறது எல்லாரும் போய் பார்த்தா தெரியாது இல்லை. அதனால இதுக்கு நீங்க எதை உபாதானமாக சொல்லுறதோ அந்த வஸ்து சத்தியமாக இருக்க முடியாது. அது சத்தியமாக இருந்தால் சத்திய உபாதானத்திய சத்தியத்தே தற்காரியத்தியாக சத்தியத்துவ பிரபந்தா. அப்ப வேற சத்தியமான உபாதானம் சொல்ல முடியாது இல்லையா? பொய்யான உபாதானம் இதுல இருந்து நாம ஊதிக்கணும். பொய்யான உபாதானம் சொன்னா அது வேற என்ன, நான் சொல்றது அள்ளி வச்சிருக்கோம், நான் சொல்றது பொய்யான உபாதானம் சொன்னா அந்த பொய்யான உபாதானத்தை தான் நான் அஜ்ஞானம் சொல்லி அஜ்ஞானம் தான் அள்ளி வச்சிருக்கும் உபாதானம். அப்ப எப்ப கடைசியில வந்துட்ட கடைசியில இதை விட்டா வேற ஒரு வழி உங்கள்கிட்ட இல்லை. ஆக அர்த்தாபத்தியும் இந்த அஜ்ஞானத்தை ஒத்துக்கிறதுக்கு பிரமாணமாக நாம எடுத்து
ததாச்ச மூல காரணத்துவ அன்யசானுபவத்யா அநாதித்யா. இந்த ததாச்ச இல்லாம ஒரு பாடம் இருக்கு. ததா அப்படின்னு சொன்னது அது நல்ல பாடமாக இருக்கு. எப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் முடிச்சுட்ட அர்த்தாபத்துக்கு இந்த அர்த்தாபத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உபாதானம் எது இருக்கோ அந்த உபாதானத்துக்கு இன்னொரு உபாதானம் சொல்லணுமா வேண்டாமா, அது ஜன்யமா இருக்கணுமா இல்ல நிச்சயமா இருக்கணுமா அனாதியா இருக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு காரிய பதார்த்தமாக வைத்துட்டோம்னா அதுக்குன்னா இன்னொரு உபாதானத்தை கற்றுக்க வேண்டியதும் காரணத்தை கற்றுக்க வேண்டியதும் எப்படியோ போய் கடைசியில ஒரு இடத்துல அனாதின்னு சொல்லி முடிச்சாதான் அவங்களால விட்டு போயிடும். இல்லாட்டா அதுக்கு காரணம் அதுக்கு காரணம்னு காரண கல்பனை போட்டு அனவசிய தோஷம் பண்ணும். அதனால நாம என்ன பண்றோம், ஆரம்பத்திலேயே இந்த சர்ப்பத்துக்கு காரணமான உபாதான அஜ்ஞானம் சொன்னேன். இந்த அஜ்ஞானம் அனாதி அனாதின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அது இன்னொரு காரணம் என்னன்னு கேள்வி வராது. மூல காரணத்துவம் அந்நியா அனாதிகம். இந்த அஜ்ஞானத்தை அனாதியும் வேற ஒரு அவதாரத்தையாளர் பார்க்கிற வேண்டியது அற்பாதி ரூப காரியங்களுக்கு உபாதானமாக இருக்கிறதுனாலே அது ஒரு பாவரூபமாக கிடைக்குது. ஆக இந்த அர்த்தாகத்தினம் பாவரூபமான அஜ்ஞானத்தை நமக்கு சாதித்து சாதித்வேத உபாதான பரம்பரா ரட்சாயாம் மூல காரணம் நடித்தே சாதீன உற்பத்தி உள்ளவதாகும். இந்த உபாதானம் கூட உற்பத்தி உள்ளவதாகும். அது இன்னொரு காரணம் சொல்ல வேண்டும். அந்த காரணம் எப்படி கேட்கலாம். அதுவும் உற்பத்தி ஒன்றுன்னா அப்புறம் எப்படி சொல்லு அதுக்கு ஒன்றும் இருக்கவே இருக்காது. காரணம் காரணம் காரண காரணம். அதனால அதுக்கு மூல காரணமே உங்களுக்கு சிக்காம போயிடும். அதனால அது அனாதியாக சொல்வதுதான் அதேவும் அனாதி அனிர்வாழ்ய பாவரூப ஞானம் ஆத்மாச்சிரிதம் ஆத்ம விஷயம் அத்தியாசத்தை உபாதானம். நம்ம சித்தாந்தப்படி அந்த அவிவேக என்ன சொல்லிட்டார். அனாதி அதல்ல அனிர்வாழ்யம். அனிர்வாழ்யங்கிறது சத் அபத்த விலட்சணம். இது சத்தியமும் சொல்ல முடியாது. ஞானம் வந்தால் போயிருக்கு. அதே சமயத்துல அபத்து சதவிஞானம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறது தெரியுது, நன்னாலே தெரியாது. சதவிஞானம் இருக்குதுன்னு பிரத்யமா தெரியாது. தெரிஞ்சா அந்த சதவிஞானம் இல்லை, அது கூட அனிர்வாழ்யம் தான் தெரியும். அது சபை தெரியாது. இந்த ஆட்சேபம் பண்ணேன் சதவிஞானம் தெரியாதுன்னு சொல்றேன். நான் ஒருத்தனை ஏமாத்துறேன். இந்த மாதிரி சதவிஞானம் இல்லையே சொல்றதுலாம் சும்மா பொருள். அதெல்லாம் கூட தேடி பார்த்தா கிடைக்கும். காட்டுல போய் பாரு, சில சமயங்களுக்கு கொண்டு அது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கிடைக்கும். இந்த ஊர்ல போய் பார்த்தேன்னா அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறான். அவன் என்ன பண்ணான், எங்கேயோ பார்க்கறான். அவன் சொன்ன மாதிரி ஏதோ லட்சணம் உள்ள ஒரு ஏதோ கிடைக்கும். அவன் அந்த லட்சணங்கள் தான் கொண்டு இருக்கிறத பார்த்து அப்படின்னு கணிக்கிறான். இப்ப என்ன சதவிஞானம் அது பிரத்யேகமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா எதையோ பார்த்து ஒரு சதவிஞானம் சொல்லியிருக்காங்க. இது அபத்த விஞ்ஞானம் இல்லை, அறுவடையில விஞ்ஞானம். காந்தியில தெரியக்கூடிய கற்ப மாதிரி விஞ்ஞானம் அவங்க அது ஏதோ ஒரு கட்டையோ வெட்டியோ கிடக்கு, வேற ஏதோ ஒரு பிராணிகளுடைய சிங்கம் கொம்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்து வந்து முறையுடைய கொம்பு தான் அப்படின்னு இவன் வார்த்தையை வச்சு படிச்சாருன்னா காந்திய விடயமானது இந்த அபத்த விஞ்ஞானம் கிடையாது, இதுவும் ஒரு அனுபவத்தின் தான் ஐடியாலஜி. ஆக அசத்தது எதை சொல்றோமோ அது வந்து அசத்துன்னு சொன்னா அதுக்கு பிரதி கிடையாது. அது பிரதி இருக்குன்னு எப்பவுமே அது தெரியுது. இங்க வந்து அஜ்ஞானம் இருக்குதுன்னு நல்லா தெரியுது இல்லையா? அதனால இதை வந்து அசத்துன்னு சொல்ல முடியாது. அப்ப சத்தும் இல்லை அசத்தும் இல்லை. இதுதான் சத் அசத் விலட்சணம் சொல்றது அஜ்ஞானத்தை. இதெல்லாம் அனிர்வாழ்க ஆவரூபம். அஜ்ஞானம் ஞானம் இல்லை, ஞானத்தினுடைய அபாவம் தான் அஜ்ஞானம்னு சொல்லுவாங்க. அது தப்பு. நாம வந்து உபாதானமா சொல்லும்போது அது ஒரு பதார்த்தமா ஒத்துக்கணும். அதுக்காக பாவரூபம்னா அப்பேற்பட்ட ஒரு அஜ்ஞானத்தை ஒத்துக்கணும். அது எங்க இருக்கு, அதுக்கு ஆசிரியம் என்னன்னு சொன்னா ஆத்மாவே ஆசிரியம். ஆத்மா வேற ஒண்ணு ஆசிரியம் கொடுக்குது. விஷயம் என்னன்னா ஆத்மாதான் விஷயம். இது ஆசிரியத்து விஷயத்துவகாரின் நிர்விகாரத்திலேவதா அஜ்ஞானத்துக்கு ஆதாரம் ஆசிரியர் எது? அஜ்ஞானம் எதை மறைக்கிறது? அதுக்கு விஷயம் என்ன? அதே புரியணும். எங்க இருக்கோ அதையே மறைக்கணும்.
வேற எங்கேயும் நம்ம இடத்துல வேற உலகத்துல இருந்து இன்னும் நம்ம இடத்துல அது எங்க இருக்கோ அது மனசு. அதனால ஆத்மா சிவம் ஆத்ம விஷயம் ஏற்பட்ட அஜானம் அத்தியாச உபாதானம். இந்த அத்தியாசாரம் சொல்றாரு இதுக்கு உபாதான காரணமான இருக்கிறது அத்தாபத்தி பிரமாணத்தான ஒரு விசாரம் வருகிறது. அதாவது அஜானத்துக்கு 3 இருக்குங்கிறது 3 பிரமாணங்கள் காமிக்கிறது. இதுக்கு அடுத்த விசாரம் என்னன்னா இந்த அஜானம் எதை மறைக்கும். இது ஒரு நல்ல விசாரம். அடுத்த விசாரம் அஜானம் மறைக்கிறது ஆவரணம் பண்றதுன்னு சொல்றாரு. இது எதை ஆவரணம் பண்ணணுமோ அதைத்தான் ஆவரணம், தேவையில்லாததெல்லாம் ஆவரணம் பண்ணணும். அப்படி எதை ஆவரணம் பண்ணணும் காமிக்கிறார் ஆத்ம விஷயம். இது மறைச்ச ஆத்மாவை தான் மறைச்சாகணும், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறத காமிச்சுட்டார். ஆனா அதை பிரமாணம் சொல்லி சாதிக்கணும் இல்லையா? அதனால இன்னும் ஒரு விசாரத்தை ஆரம்பிச்சார். ஏன்னா நமக்கு சில சமயத்துல பல விஷயங்கள் தெரியாம இருக்கு. ஆத்மாவுக்கும் தெரியாம இல்லை, ஆத்மா தெரியல, மற்ற நிறைய பதார்த்தங்கள் லௌகிக பதார்த்தங்கள்லாம் தெரியல அப்படின்னு சொல்ல இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அஜ்ஞானம் அந்தந்த பதார்த்தங்களை மறைக்கிறதா இல்லையா? ஜடமான பதார்த்தங்களை. அப்ப ஜட பதார்த்தம் அஜ்ஞானத்துக்கு விஷயம் ஆகுமா ஆனதா? ஆகணும்னு சொல்லலாம். அப்படியானா நீங்க சொன்ன ஆத்ம விஷயமும் ஆத்மா இருக்கணும், ஆத்மாதான் அதுக்கு விஷயம்ங்கிற ஒரு புரியுமா? ஏன் அனாத்மாவை எத்தனையோ பதார்த்தங்கள் நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதுவும் தானே அஜ்ஞானத்தினால ஆவృతமாக இருக்கு. கீதையில பார்ப்போம் அஜ்ஞான ஆவృతం ஞானம் இல்லை, வேற எதுவும் அஜ்ஞான ஞாபகம் இல்லை. அதனால இப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா? அதனால இந்த விஷயத்தை விசாரிக்க வேண்டியது இந்த விசாரம் ஆரம்பிக்கிறார். நானும் இன்னும் அஜ்ஞானம் ஆத்மானம் விவார் அனாத்மானம் அப்படி ஆவணோதி ஆவணோதி. இந்த சொல்லக்கூடிய இந்த அஜ்ஞானம் ஆத்மாவை மறைக்கிறது. ஆத்மாவை மறைக்கிற மாதிரி அனாத்மாவையும் இது மறைக்குமா மறைச்சாக்கா? சரி, எல்லாத்தையும் இதெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் வரைக்கும் ஆத்மாவை வரைக்கும் அனாத்மாவை வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தப்பு. ஏன் ஆத்தியம் பிரமாண பிரயோஜனையோர் அபாவா. அனாத்மாவை மறைக்கணும்னு சொன்னா அது மறைக்கிறதுங்கிறது பிரமாணமும் இல்லை, அது மறைக்க வேண்டிய ஒரு அவசியமும் பிரயோஜனம் அனாத்மா. அது அவர் தான் சொல்லியார். நமக்கு நாம அனுபவத்துல பார்த்தோம்னா எத்தனையோ பதார்த்தங்கள் தெரியல, அப்ப அதை மறைச்சுதான் எனக்கு பற்றி அஜ்ஞானம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்ப என்ன சாதிக்கிறாருன்னா இந்த அஜ்ஞானமானது அனாத்மா ஜடமான பதார்த்தத்தை மறைக்கிறதுக்கு பிரமாணமும் இல்லை, அதே சமயத்தில் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பிரயோஜனம் இல்லை. பிரமாண பிரயோஜனையோ சொல்லுங்க நம்ம தெரியுமே. ஏன் இந்த பிரமாணம் இல்லை அது தெரியலேன்னு காட்டு அதை சொல்றாரு. ஒரு அம்சத்தை உதாரணமா எடுத்துருப்பான். அந்த இடம் நீளமா நீளமும் தெரியுமான்னு கேட்டா நீளமும் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேட்டான் அந்த ஜடத்தை கலர் நீளமா இருக்குன்னு தெரியுமா அவனுக்கு? இல்லை, தெரியாது. நீளமா வலுப்பா அழுப்பா ஒன்றும் தெரியாது. அப்ப நீளம் தெரியாதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நீ என்ன தெரியாது உனக்கு? அது நீளமா இருக்குங்கிற விஷயம் தெரியாது, அந்த நீளம் தெரியாது. என்ன இடம் நீளம் அஜ்ஞானியன ஆவృతం. இது சொல்லுவோம் இல்லையா? அவங்ககிட்ட கேட்டா உனக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்கும்போது இந்த நீல ரூபம் அதனுடைய ரூபம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரியல, இது சொல்லணும்னா அங்கே அவனுக்கு தெரியும், தெரியாம தெரிய முடியாது. இல்ல அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னாங்க, அந்த அஜ்ஞானத்துல என்ன விஷயம்ங்கிறதும் சொல்லணும்னு சொன்னா என்ன தெரியலேங்கிறத அவன் சொல்லணும்னு சொன்னா தெரியாதான் சொல்லணும் இல்லையா? சுசுப்தியில பாருங்க, என்ன தெரியலன்னு சொன்னா ஒன்றும் தெரியல பொதுவா சொல்ல வேண்டியது. இது தெரியல அது தெரியலன்னு யாரும் கணக்கு பண்ணி சொல்ல முடியுமா? முடிய ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். எது தெரியல அது தெரியல வச்ச சொல்ல முடியாது. அதே மாதிரி இல்லை, நீ என்ன தெரியலேன்னு கேட்டா இவன் சொல்லாம இருக்கிறான். ஆனா சொல்லவில்லை, நீங்களும் தெரியல. அந்த என்ன தெரியலேங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டு அவன் சொல்லிடுறான். அவன் அப்படி சொல்லணும்னு சொன்னா அவனுக்கு தெரியாம சொல்ல முடியாது இல்லையா? அப்ப தெரிஞ்சுட்டான்னா எப்படி தெரிஞ்சுட்டான்? தெரிஞ்சுட்டான்னா தெரியலேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு கொடுக்கு தெரியலேன்னு சொல்றான். அதே சமயத்துல தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா அந்த ஒரு கஷ்டம் பண்ணும்.
அதுதான் இவர் சொல்றார், இடம் நீளம் அஜானேன ஆதிக்கம் இது பிரமாணேன நீளம் கட்ட நீள பிரதீதி அப்பிரதீதியோ தர்மம். இந்த பிரமாணம் நீளத்தை தெரியப்படுத்தி சொன்னா அப்ப நீளம் தெரியலே செய்ய முடியாது, நீளம் தெரிஞ்சு முடியும். சரி, நீளம் பிரமாணம் நீளத்தை பத்தி ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன தெரியலேன்னு வேணாலும் எப்படி சொல்ல முடியுது? அஜானத்துக்கு நீளம் தெரியுது, எனக்கு எப்படி தெரியுது? தெரியாம எப்படி சொல்ல முடியும்? அதனால ரெண்டு பக்கமும் இந்த ஒரு சிக்கல். என்ன சொல்றான், இந்த சிக்கலுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அகமல்ல நீலாவதற்கு தாழையே தேவால் அஜான ஆவரண அசங்கரித்து நீலாவதைய பூர்வகாலீனம் ஆவரணம் சொல்லுதேவா. இது நடத்துற இந்த பூர்வபக்ஷமும் இல்லை, உத்தரபக்ஷமும் இல்லை, பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தன் கேட்கறான் கேள்வியில. இவா 2 பேருக்கும் நடத்துற இது வருது, இந்த மாதிரி சிக்கல் இருக்கு, இது தெரியுமா தெரியாதா, எப்படி தெரியுது, தெரியலேன்னு எப்படி தெரியுது அப்படின்னா கேட்டு வரும்போது அவங்க ஒருத்தன் கேட்கறாங்க. இந்த மாதிரி படிச்சுக்கோ, நீளம் தான் எப்படி தெரியுது, நான் சொல்லுங்க நீளம் சமானத்தினால்தான் தெரியுது. தெரிஞ்சுக்கும் போது அவனுக்கு அஜ்ஞானம் இல்லை, ஆனா தெரிஞ்சதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் இருக்குதுங்கிறது அவன் அனுமானம் பண்ணிட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான், நீராவதே பூர்வகாலீனம் ஆவரணம். இப்ப தெரிஞ்சது, ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இருக்கு. இந்த வஸ்து இப்ப என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்காங்களா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, தெரியாம இருந்தது. அப்ப பிரமாணத்தினால வந்த ஞானமும் அந்த அஜ்ஞானமும் ஒரே காலத்துல இல்லை, முன்னும் பின்னமா தெரியும். இப்ப தெரியறது ஏற்கனவே தெரியாம இருந்தது, ஏற்கனவே தெரியாம இருந்ததுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறாங்க. இப்பவே தெரியுதுன்னு தெரியாது, ஏற்கனவே தெரியாது இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு அஜ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப விரோதம் கிடையாது, பிரமாணத்தினால தெரிஞ்சது அப்புறம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் அஜ்ஞானத்துடைய விஷயத்தை பத்தி அவன் தெரிவிக்கிறான். இது பிரச்சனை கிடையாது, இது தெரியாது. கண்ணா நமக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கிறத வச்சுட்டு இதுக்கு முன்னாடி தெரியாதுன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. அந்த இடத்துல நான் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, இது என்ன பிரமாணம், இது அனுமான பிரமாணமா அஷ்டாபதி பிரமாணமா, எந்த பிரமாணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க இதற்கு பண்றேன். இப்பதான் தெரியுது அதையும் முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டியது. இப்ப நாம ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சதுன்னா முன்னாடி தெரியாம இருக்குது, அது நமக்கே தெரியாது. பல விஷயங்களை நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் போது அப்பதான் இதுவரையும் நமக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுமானம் பண்றது இருக்கு. ஆனால் நான் கேட்கிற இடம் அந்த இடம் இல்லை. ஒருத்தர் கேள்வி தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இப்பதான் தெரியல, இன்னும் தெரியவே இல்லை, இன்னும் தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட இடத்தை பற்றி நாம பேசிக்கிறோம். அந்த இடமும் இந்த இடமும் வித்தியாசப்படுது. இப்பதான் தெரிஞ்சது, எப்போ தெரியுதோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல அப்படின்னு கண்டுபிடிச்ச இடம் வேற. இது தெரியுமான்னு கேட்கறது தெரியாதுன்னு சொல்றோம், அந்த இடம் வேற. அது இன்னும் தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படி இருக்கு. அப்ப நான் எதை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி அஜ்ஞானம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறேன் விசாரிக்கிறேன். ஆனா கமக அனுரூபணா, கமகம் அப்படின்னு சொன்னா ஞானத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான காரணத்தை கமகம். அஜ்ஞானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எது காரணமோ அது கமகம். பொதுவாக கமகம்னு சொன்னா ஞாபகம். கமகம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அவகதத்துவம் கமகம் முதல் இதானீவ அவகதத்துவம் இவ்வாறு அதே வேதம் நீளம் பிரத்யபிஜா அன்யா அனுபவத்தி ஆபோத்து அபிஜா பிரத்யபிஜ ஒரு மத்திய ஞான ஞானம் இருக்கு, ஞானம் ஞான திருப்தி அபாவம் அன்யா அனுபவத்தி. 4 கேள்வி இருக்கு, நீ எதை கவனமா சொல்லப்படுற ஞானின் அவகதத்துவம். இப்போது அது நமக்கு எனக்கு தெரியுது, அதனால முன்னாடி தெரியல அப்படின்னு அனுமானம். அப்படியா? ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போதுதான் தெரிந்தது. முதல்ல இப்போது தெரிந்தது. இப்போது தெரிந்ததுன்னா முன்னாடி தெரியலன்னு அர்த்தமானது. முன்னாடி தெரிஞ்சாருன்னா இப்போது தெரிஞ்சாரு இப்படியா? இல்ல இப்போதுதான் தெரிந்ததுன்னு இதுக்கு முன்னாடி தெரியல அப்படிங்கிறத வச்சுட்டு அஜ்ஞானத்தின் கல்விக்கிறார். ஆகோஸ்து 3வது என்னன்னா அபிஜா பிரத்யபிஜையோர். 3வது
தடே வேதம் நீவனில் பிரத்யபிஞான தெரியும் போது நாம ஏற்கனவே ஒரு வஸ்துவை பார்த்தது மறுபடியும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பார்த்தேன் ஏற்கனவே பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம் வருது இல்லையா? இப்ப பார்த்துட்டே இருக்கும்போது ஞாபகம் வருதோ இல்லையா? ஏற்கனவே பார்த்தோங்கிறது பார்த்த அதேதான் இந்த வஸ்து, ஏற்கனவே பார்த்த வஸ்துவை தான் இப்ப பார்க்கணும்னு நம்ம இடத்துல பார்க்கிறோமோ இதை வந்து நம்ம பிரத்யபிஞானம் புதுசா அந்த வஸ்துவை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு தெரியாது சரியா? ஒரு தடவை அந்த வஸ்துவை ஏற்கனவே பார்த்துட்டு ரெண்டாம் தடவை பார்க்கும் போதுதான் அந்த மாதிரி வரலாம். வந்துதான் ஆன்மீக முதல்ல பார்த்தது மறந்து போயிருந்ததுன்னா புதுசா பார்க்குற மாதிரி தெரியும். ஆனா ஏற்கனவே பார்த்த சம்ஸ்காரம் இருந்து இப்ப அந்த வஸ்துவை திருப்பி பார்க்கும்போது ஞாபகம் வரலாம். அப்பதான் அது பிரதிஜா அதே வேதம் இந்த நீல விஷயத்துக்கு போனா அதே வேதம் தான் அப்படின்னு தெரிவது. இந்த பிரதிஜான அனுபவத்தை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி இது இல்லாமல் இருக்குது அப்படின்னு கற்றுக்கிறியா? நாலாவது கல்வம் அபிஜா பிரதிஜையோர் மத்தியே ஞானஸ்மிருத்யபாவ அநேகான உபத்தி. அபிஜா இப்ப பிரதிஜை வருது அதேதான் இது அப்படின்னு இதுக்கு முன்னாடி எப்பனா அந்த முதல்ல அபிஜா அதான் முதல் தடவை எடுக்கும் போது அபிஜான்னு கேட்டு இரண்டாம் தடவை பார்த்து சம்ஸ்காரத்தோட அதே விதம் தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு பிரதிஜானது. நான் இப்ப என்ன பண்ண போறேன், அஜானத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு அபிஜா பிரத்யபிஜா இதுக்கு ரெண்டு பேரும் நடுப்பட இத பார்த்ததாக ஒரு ஞாபகமே எங்க வருதையோ அந்த ஞானஸ்மிருதி அபாவம் பார்க்காம ஞாபகமே வருது அப்படின்னு சொன்னா முன்னாடி தெரியாது அப்படிங்கிறது அனுமானம் இருக்கு. அப்படியே அபிஜை பிரத்யபிஜைன்னு வந்ததுன்னா நம்ம இதை பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துக்கோமே அப்படிங்கிற ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வந்தாதான் பிரதிபிஜைன்னு வரும். ஆனா அந்த மாதிரி ஒரு ஞானத்துக்கு உறுதியே வரல, ஏற்கனவே பார்த்தா மாதிரி சுத்தமும் ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படின்னா இப்பதான் நான் முதல்ல பாடுறேன் ஏற்கனவே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு அஜ்ஞானத்தை நாம அனுமானம் பண்ணிக்கலாம். இதுதான் அபிஜா பிரத்யபிஜையோர் மத்தியே ஞான ஸ்மிருதி அபாவ அநேகம். ஞானம் சொன்னா கரெக்டா இருக்கு, அந்த பாட்டம் இடத்துல இருக்கு. ஞான ஸ்மிருதின்னு சொன்னா ஞானம்னு ஸ்மிருதி அப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதாக ஞாபகம் வரல, இப்ப ஞானமே ஞாபகத்துக்கு வரல. ரெண்டு பாடத்தையும் ஞானங்கிறது சுலபமா இருக்கு. இப்ப எதை காரணமா சொல்ற முன்னாடி எதுதான் வருவது அப்படின்னு அஜானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா சொல்லக்கூடிய இயற்கையோட 4 விகல்பங்கள் காணும். ஒன்றும் தெரிவித்து வராது. ஆசியா ஆறாவது அறிவை ஞானியது பூர்வம் அவகதத்தை இவ பற்றாரது அவகமேனா பூர்வகாலையின ஆவரணம் நினைவ இதானியும் அவகதத்துவ சம்பவா. ஒரு தெரிகிறதேங்கிறதுக்காக ஏற்கனவே அது தெரியாதது அப்படின்னு அனுமானம் பண்ணது தெரியாது. அப்போ தெரிஞ்சது இப்ப தெரியக்கூடாதா? ஆறாவது ஞானம்னு சொன்னா ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்சு அதே திருப்பி பார்த்துட்டே இருக்காங்க, கொண்டாம பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதே யாரையா அந்த ஞானமே வந்தது. அப்படின்னா இவன் கடைசியில ஞானம் வந்தது, அதுக்கு முன்னாடி இதை தெரியாம இருந்தது அனுமானம் பண்ணலாமா? 10 நிமிஷம் அத்தனை நாளா எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கேன், இத்தனை நேரம் நான் இதை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியாம இருந்ததுன்னு சொல்ல முடியுமோ? அதனால இந்த கேள்வி சரியானது. இரண்டாவது இப்பதான் தெரிகிறது அப்படின்னு நாம சொல்றத வச்சுட்டு அனுமானம் பண்ண இதுக்கு முன்னாடி அது தெரியாமல் இருந்தது. இதுல ஒரு அன்மூன்யா இது இப்பதான் தெரிஞ்சது எப்ப தெரியலாம்? இது முன்னாடி தெரியலேங்கிறது தெரிஞ்சிருந்தாக்கா இது இப்பதான் தெரிஞ்சது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி தெரியலங்கிறது எப்படி தெரியலாம்னா இப்பதான் தெரியுது அதனாலதான் முன்னாடி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரே அனுமதி ஏன் எப்படி கண்டுபிடிச்சு இப்பதான் தெரியுது முன்னாடி தெரியலையே, சரி இதுக்கு முன்னாடி தெரியல அப்படி இப்பதானே தெரியுது அப்படின்னு சொன்னா இதுக்கு அனுமதி. இதனால அதை கண்டுபிடிக்கிறது அதனால இதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அர்த்தம் இல்லை. அந்யோன்ய ஆசிரியப்பா அதான் பூர்வ ஆவரண சித்தவு இதானியேவ அவதாரண சித்தி தத் சித்தவு இதற்கு இது விதிச்சாதான் அது இருக்கும். இந்த இதுவும் தெரியாது, ஏன் தெரியாது. மூணாவது உருவம் என்ன தெரியல அபிஜாய கல்வி காலம் விஸ்ருதத்தையோ பிரத்யபிஜாய விஜயமாகாவா. இது என்ன நினைச்சா ஒரு வஸ்துவை பார்த்துட்டோம்,
அதை ரெண்டாங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நடுப்ப அந்த அவரை மறந்தாதான் ரெண்டாங்கிற பார்த்து கொஞ்சம் உண்டா அப்படி ஒண்ணு மறக்காத இருக்கவங்களுக்கு கூட அவர் இன்னொரு பார்க்கலாம். ஒரு வஸ்துவை முதல்ல ஒரு தடவை பார்க்கணும், ரெண்டாயிரம் திருப்பி பார்க்கணும். பார்க்கும்போது நடுப்புற அந்த வஸ்துவை பற்றி ஞாபகம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம். நடுப்புற வஸ்துவா ஞாபகம் வரலாம். அதனால என்ன ஆகும், அதுதான் இது அப்படின்னு இப்ப பிரச்சனைக்குமே வளர்த்தனாலேயே இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்கிறதுக்கு அது காரணமாக இந்த காரணத்தை காமிக்க முடியாது. அபிஜ்ஞாய சந்திக்காலம் விஸ்மிருத்தா முதல்ல தியானம் வந்தது பார்த்துட்டேன், அப்புறம் மறந்து போச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது. இது கிடையாது, இல்ல நியமம் ஒன்றா வரலாம், நான் வேண்டாம் சொல்ல, ஆனா இப்படித்தான் வரணும்னு ஒண்ணு நியமம். ஆனா இதோடு சேர்ந்து இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம இருந்துதான் இருக்கணும். எங்க விஸ்வதம் ஆயிடுறதோ அந்த இடத்துல இப்பதான் தெரியுதுன்னு தெரியுது. இது ஏற்கனவே பார்க்கறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்ப தெரியாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த இடத்துல தெரியாதுன்னு எப்படி சொல்றது? இந்த மாதிரிதான் இவ்வளவு இன்னும் இல்லை. எப்படி பிரச்சனை ஒரு இடத்துல சொல்றா, நம்ம மறக்கவே முடியாது அப்பேற்பட்ட வஸ்துவுக்கு பிரச்சனை சர்வதா சுரத்தியது ஆத்மனி சோகம் பிரச்சனை இப்ப நம்ம ஆத்ம விஷயத்தை நடந்த பிரச்சனை நேற்றுக்கு நான் தான் இந்த காரியத்தை பண்ணினேன், நான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது ஒரு பிரச்சனை. நேற்றுக்கு பண்ணின நானும் இன்னைக்கு பண்ணின நானும் ஒண்ணுதான்ங்கிறது நமக்கு நிர்சந்திகமாக தெரிகிறது. இதுதான் இது பிரச்சனைதான் பிரச்சனை. ஆனா இதுக்கு நடுப்புற நான் என்ன மறந்துன்னு சொல்லணும்னு அவசியம் உண்டா? ஒரு அவசியமும் இல்லை. ஏற்கனவே நான் போன திங்கட்கிழமை மாடல் சொல்லியிருக்கேன், நான் தான் இப்ப இந்த கிழமை நான் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு பிரச்சனை வருது. அப்ப அந்த திங்கட்கிழமைக்கும் இந்த திங்கட்கிழமைக்கும் நடுப்புற உள்ள காலத்துல நான் என்ன மறந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் உண்டா அப்படின்னு இது சதா சொல்றது. என்னை பற்றி மறக்கவே இல்லை, மறக்கிறது. அப்படி இருக்கும்போது சர்வதா சுரட்சை ஆத்மனி சோகம் பிரச்சனையான பேசினாங்க. அதனால இந்த பிரச்சனை வருதுங்கிற வழிக்கு சில நேரம் அது தெரியாம போயிடுச்சோ, அஜ்ஞானம் வந்துடுச்சோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. இது கொஞ்சம் சம்மதம் இல்லை. என்ன சதுர்த்தம் அபிஜா பிரச்சனையோரு மத்தியே ஆவரண விரகிதத்வேன உற்பன்னானானேவ ஞானானாம் முக்கியபாவகா ஈசியம் உபதேசா. முதல்ல பார்த்தேன் அபிஜான், அப்புறம் இப்ப பிரச்சனை வருது. இந்த ரெண்டுக்கும் நடுப்புற இது விஷயமா ஒரு ஞானம் வந்ததுங்கிற பழக்கம் வரல. அதனால அஜானம் தெரியாமல் இருக்குது கல்விக்கிறேன். நாலாவது அந்த அபிஜைக்கும் பிரச்சனைக்கும் நடுப்புற அது தெரியல, ஞாபகமே வரல, ஞானம் புத்தி வரல. நான் என்ன கேட்கிறேன், ஞானம் வந்து கூட ஞாபகம் வராமல் இருக்கலாம். ஞானத்துக்கு வராததுனால அஜ்ஞானம் இருப்பது எப்படி சொல்ல முடியும்? அந்த இடத்துல இதுப்ப தடவை பார்த்துருக்கோம், 10 தடவை பார்த்துருக்கான். ஆனா முதல் தடவை பார்க்கறது ஞாபகத்துக்கு வருது, அப்புறம் கடைசி தடவை பார்க்கும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருதே தவிர நடுப்புற 2ஆம் தடவை 3ஆம் தடவை 4ஆம் தடவை 5ஆம் தடவை பார்க்கறதெல்லாம் ஞாபகத்துக்கு வராமல் கூட போகலாம். அதுக்காக பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அதனால நடுப்புற பார்த்தது ஞாபகம் வரலைங்கிறதுக்காக அந்த சமயத்தில் அஜ்ஞானம் எப்படி அனுமானம் பண்ண முடியும்? அதனால இந்த தெரியாது. இந்த மாதிரி கூட வரும். முதல்ல 4 நாள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சில பேரை சொல்றோம். ஆனா ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, சமீப காலத்துல நடுப்பதற்கு பார்த்துருக்கோம். ஆனா அந்த பார்த்தது தியானம் மறந்து போயிடுறது. அந்த தியானம் சுற்றி வரல நமக்கு. அந்த சமயத்துல ரொம்ப நாள் பார்த்து அப்படின்னு சொல்றதுல நடுப்பட பார்த்துருக்கோம்னு அவர் ஞாபகப்படுத்துறாரு. அப்ப என்னாச்சு, நமக்கு அந்த தியானம் சுற்றி வரல. சுற்றி வரலைங்கிறதுக்காக அந்த சமயத்துல அஜ்ஞானம் இருந்து எப்படி நம்ம கற்றுக்க முடியும்? தியானம் வந்துருக்கு, நம்ம பார்த்துருக்கோம், அப்புறமும் ஞாபகம் வராமல் போயிருக்கலாம். அதனால அபிஜா பிரச்சனையோரு மத்திய ஆவரண விரகிதத்வேன நடுப்புறவங்க அஜ்ஞானம் வந்துடல. உற்பன்னானான ஞானானாம் எவ்வாவகா புதுசுவதற்கா தியானம் வந்திருக்கலாம். அந்த தியானம் பரண்டுக்கு வரல, ஞாபகத்துக்கு வரல. நகி அனுபூதம் சத்தத் மனிதத்தை மகாசி. ஒரு விஷயத்தை பார்த்துட்டோம்னா அது அவருக்கு ஞாபகம் ஆகணும் அப்படின்னு இருக்கணும். நம்ம தியானத்தை உபேட்சா அபேட்சான்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க நையாயிக்காங்க. அதாவது எந்த ஞானம் சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத காமிக்கும் போது
உபேட்சா அபேட்சா ரெண்டு பேர் இருக்காங்க. உபேட்சா அபேட்சானா நாம நினைச்ச மாதிரி நாம தெருவுல போகும்போது நம்ம கண்ணை திறந்து தானே போறோம். கண்ணை திறந்து போறோம்னா நமக்கு நிறைய விஷயம் தெரியுதா, நிறைய விஷயம் தெரியும். ஆனா அதை கவனிப்பு இதை தெரிஞ்சுக்கணும், இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம மனசு அதனுடைய சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துது. அந்த ஞானங்கள் மனசுல ஒன்றும் ஒன்றதில்லை, சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது. எந்த ஞானம் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது இல்லையோ அதை நம்ம கவனிக்கவேன்னு அர்த்தம் இல்லையா? அந்த ஞானத்தை உபேட்சாத்மகம் சில பார்க்கும்போதே நமக்கு ஒரு இது வரும், நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு நம்ம மனசை அது அபேட்சையாக நினைச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி வரக்கூடிய ஞானங்கள்லாம் அபேட்சாத்மகம். ஆவோஜனம் அப்படிங்கிறதோட நம்ம பண்ணோம்னா அது ரொம்ப அபேட்சாத்மக ஞானம், அது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தை கவனம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் வந்தாலும் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தாது. அல்லது ரொம்ப கொஞ்சமா ஞாபகம் இதெல்லாம் அபேட்சா உபேட்சா ரெண்டு ரூபமா கூட இது வரும். கொஞ்சம் அபேட்சை கொஞ்சம் உபேட்சை அப்படிலாம் கூட வரலாம். இது அபேட்சா உபேட்சான்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதுல எதெல்லாம் உபேட்சாத்மகமா இருக்கணும் அதெல்லாம் ஞாபகம் ஞாபகம் வரலைன்னு இருக்காங்க. நீங்க அது தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எது அனுபவம் இதெல்லாம் நாம பார்த்தோமோ அத்தனை விஷயமும் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும், ஒரு நியமமும் கிடையாது. அதனால ஞாபகம் வரலைங்கிறதுக்காக பார்க்கலன்னு சொல்றது அதுவும் தப்பு. அடுத்தது பதுத்தவர்க்கம் நஜானானி விஷயசம்பந்தி அஜ்ஞானம் அனுபூயத்தை சம்பந்தத்து அஜ்ஞானத்தை ஆவரணத்துவேன ஆத்மன் விஷ்டா தத் கதம் அபலத்தியது. நடுவ இப்ப யாரு பேசுறானா அஜ்ஞானம் எதை ஆவரணம் பண்றதுன்னு முக்கிய விஷயம். ஆத்மாவையும் அனாத்மாவையும் ரெண்டையுமே அது மறைக்குமா, இல்ல ஆத்மாவை மாத்திரம் மறைக்குமா? நம்ம உத்தரப்பிரதேசம் சம்சயம் பூர்வபக்ஷம் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டையுமே மறைக்கும். இது முதல் பட்சம். ஆத்மாவை மாத்திரம் மறைக்குங்கிறது விஞ்ஞானிகளுடைய பட்சம். ரெண்டையும் மறைக்கும்னு சொல்லும் போதுதான் இந்த கேள்வியாது ஒன்றது தேவை. கேட்டு வரும்போது பக்கத்துல இருக்கிற நடுப்பறவா அது தெரியாம போனதுக்கு நான் ஒரு அனுமானம் சொல்லுவேன். நீ என்ன அனுமானம் சொல்றேன் உங்களுக்கு ஏற்று இது போடுறான்னு ஒரு 4-5 விதமா அதை இது பண்ணினாங்க. நிகழ்வு பண்ணி ஒண்ணுமே செல்விட்டு வராது, அஜ்ஞானத்தை இருக்கிறது, இந்த கேள்விதான் சரியா வராது. இப்ப அதுக்கு மேல அவன் உட்காந்துட்டான். இப்ப இன்னொருத்தன் கேட்கறான், நீ என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டு எப்படி அஜ்ஞானம் தெரியுது, இது சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அனுபவத்தை கேள்வி கேட்டு மடக்கணும்னு நினைக்காது. நீ சொன்ன விஷயம் எனக்கு தெரியாதுங்கிறது நமக்கு தெரியல. சொல்லுறோம் சொதுக்கம் அர்த்தம் நஜானாமி தெரியல. பாடம் கேட்டதுக்கு அப்புறம் கூட தெரியல, இந்த விஷயம் தெரியல அப்படின்னு தெரியும். அப்ப இதுதான் சொதுக்கம் அர்த்தம் நஜானா. அப்படின்னா இது இவனுக்கு என்னென்ன தெரியுதுன்னு கேட்டா முதல்ல நஜானான்னு தெரியுது, தெரியலைங்கிறது தெரியுது. அதே சமயத்துல இந்த விஷயம் தெரியலேன்னு விஷயமும் தெரியுது. என்ன தெரியுது, இதெல்லாம் தெரியுது ஆனா இது தெரியல அப்படின்னு அந்த விசேஷமா அது தெரியாத பதார்த்தத்தை இவன் தெரிஞ்சதுதான் சொல்ல வேண்டும். அதனால விஷய சம்பந்தி அஜ்ஞானம் அனுபவம். இது அனுபவத்துல இருக்கும்போது அது தெரியலேங்கிறத எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்பாரா? எப்படி கண்டுபிடிச்சா, இப்படி கண்டுபிடிச்சா, அப்படி கண்டுபிடிச்சியான்னு என்ன கேள்வி? தெரியலேன்னு தான் நமக்கு தெரியுது அப்படின்னு அதான் கேட்கிறாரு. சம்பந்தமர்த்தம் நஜானானி விஷய சம்பந்தி அஜ்ஞானம் அனுபூயவே. இது மாதிரி நீங்க பேசுவெல்லாம் கேட்க வேண்டும். நமக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியுதுன்னு கேட்க வேண்டும். சம்பந்தத்த அஜ்ஞானத்தை ஆவரணத்துவேன ஆத்மனி விருட்டா, அஜ்ஞானம் மறைக்கிறது விஷயத்தை அப்படிங்கிறதும் பலிக்குது. ஆத்மஸ்வரூபம் தெரியலேன்னா நல்லா மறைக்கிறது. தற்கதம் அபலத்திலே இது எப்படி நீங்க அபலாபம் பண்ணலாம், அதாவது இது என்ன பிரமாணம் அதெல்லாம் தெரியல அப்படின்னு இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. இது யாரை பார்த்துக்கிட்டா விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள்னா நீங்க எங்கிட்ட கேட்டேன்னா நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன். அதை ஒத்துக்காக உங்களுக்கு தான் நான் கேள்வி கேட்டுருக்கேன். என் பக்கத்து அழைச்சிட்டு வருகிறாரா, நம்ம கூட்டிட்டு வருகிறாரா சொல்றா. சாட்சி செய்யறீங்கன்னா அந்தஸ்தானாம்
அஜ்ஞான விஷய தத்சம்பந்தானாம் அனுபவ அங்கீகாரம். கேட்பதே நான் பதில் சொல்றேன். விஞ்ஞானத்துக்கு எம்பட்சத்துல அஜ்ஞானம் எப்படி தெரியுது? சாட்சியாக தெரியுது. அஜ்ஞானத்துக்கு விஷயம் எப்படி தெரியுது? சாட்சியாக தெரியுது. அஜ்ஞானம் எனக்கு இருக்கு சாட்சியாக தெரியுது. ஆக வேற இன்னொரு பிரமாணத்தை கொண்டு அந்த செயலை பார்த்தா அதுக்கப்புறம் கிடையாது, அஜ்ஞானம் கிடையாது. அதனால சாட்சி சைதன்யத்தினால அஜ்ஞானம் விஷயம் அந்த அஜ்ஞான சம்பந்தம் எல்லாமே தெரிவிக்கிறது என்னுடைய சித்தாந்தம். அதனால என்ன பார்த்து நீங்க எப்படி தெரிவிக்கிறதுன்னு கேட்டது என்னுடைய அனுபவத்தை நான் எழுதிடுவேன். நீதான் அஜ்ஞானத்தை ஒத்துக்காதவனாக இருக்கிறவன் என்னை பார்த்து கேள்வி கேட்கும் போது எதை வழங்குறதுன்னு கேட்கும் போது நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். சம்பந்த அஜ்ஞான விஷயோகோ காரியகாரண லட்சணா ஆவரக அவ்வியமானத்துவ லட்சணா அத்தியஸ்தஸ்ய ஆவரணாயோகா. இது இன்னொரு நல்ல விஷயம் சொல்றார். அத்தியஸ்தமான பதார்த்தத்தை அஜ்ஞானம் மறைச்சியா நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அண்ணா நமக்கு தெரியும். ஆனா நமக்கு அந்த மறைச்சுவா மறைக்காதான்னு கேட்டா தேவை. காந்தியில நீங்க ஒரு சர்ப்பத்தை பார்க்க, இந்த சர்ப்பம் உங்களுக்கு தெரியாம அது அந்த அஜ்ஞானம் மறைக்குமா? மறைக்காது. அஜ்ஞானம் மறைக்கிறதுன்னு சொன்னா அந்த சர்ப்பம் தெரியுமே அர்த்தம். சர்ப்பம் தெரியலேன்னு சொன்னா அது ஒரு தப்பே கிடையாது. சர்ப்பம் இருக்கு தெரியுது. சர்ப்பம் தெரியாத தப்பே தவிர அது தெரியலைன்னா தப்பு கிடையாது. அது அஜ்ஞானம் சொல்றாரு. சர்ப்பம் யாருக்கு தெரியல? யானைக்கு தெரியல. அது என்ன அது ரெண்டுதான் நல்லா யாரும் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவனுக்கு அது சர்ப்பம் தெரியல. சர்ப்பம் தெரியலையே சொல்லுவான். இது தப்பு கிடையாது. அப்ப என்னாச்சு? அந்த சர்ப்பத்தை அஜ்ஞானம் மறைக்காது. இது ஒரு மறைச்சதுன்னா அந்த என்ன சொல்ல வேண்டியிருக்கான்? அந்த சர்ப்பம் எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு சொல்லலாம். அந்த சர்ப்பம் எனக்கு தெரியலேன்னு சொன்னா அது பிரமாயா, அதுதான் தெரியும். தெரியாம இருக்குதுதான் தெரியும். தெரிஞ்சதுதானே கருத்து. அதனால அஜ்ஞானத்தினால எந்த ஒரு பதார்த்தம் அத்தியஸ்தமோ அந்த வஸ்துவை அஜ்ஞானம் மறைக்காது. அதனால பிராசங்கிக பதார்த்தத்துக்குதான் அஜ்ஞானம் கிடையாது தீர்மானம். அதனால என்ன சொல்றார்? அப்ப அஜ்ஞானத்துக்கும் வந்து என்ன சம்பந்தத்தை சாட்சி தெரியப்பட்டது சொன்னா ஆவரக ஆசிரியமானத்துவ லட்சணா. அதாவது அஜ்ஞானம் மறைக்கிறது அந்த சர்ப்பம் அதனால மறைஞ்சு போச்சு அப்படின்னு ஆவரகம் ஒண்ணு ஆவியமானம் ஆவியம் ஒண்ணு விசேஷப்பட்ட சம்பந்தம் கிடையாது. அது இருக்கும். அப்ப என்ன சம்பந்தம்? காரிய காரணமாக லட்சணம். இந்த அஜ்ஞானம் தான் அந்த பிராந்தியெல்லாம் உண்டு பண்றது. அந்த உண்டு பண்ண பிராந்தியெல்லாம் வர்றதுக்கு சந்தேகம் வர்றதுக்கு விபரீத ஞானம் வர்றதுக்குதான் காரணமா இருந்ததுன்றது இந்த அஜ்ஞானம். இந்த காரிய காரண பாவங்களுக்கு இந்த சம்பந்தம் தான் அங்க தெரியாது. சாட்சி சைதன்யனா இல்ல சம்பந்தத்து அஜ்ஞான விஷயோகோ காரியகாரண பாவ லட்சணமா ஆவரக ஆவியமானத்துவ லட்சணமா. ஏன்? அத்தியஸ்தஸ்ய ஆவரணா யோகா. அத்தியஸ்தத்துக்கு ஆவரணம் கிடையாது. ஏன்னா எப்போ ஆவரணம் இருக்கலாம் அப்படின்னு அது சொல்லியாரு.